இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி கிளம்பிட்டோம். காலையிலே ஒரு 3 மணிக்கு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பினோம். ஆனால் சரியான மழை. கோயம்புத்தூர்லேருந்து சரியான மழை. ஆனால் இங்கே வர வர மழை இல்லை. இது வந்து வர வழியில் எம்டிஎஸ் பேக்கிங் டீ எப்போவுமே இங்கே சூப்பராக இருக்கும். இங்கே டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓகே பாய். போகிற வழியில் வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம திருப்பதிக்கு வந்து சரியான மழை. நம்ம அங்கே வீடை விட இங்கே பயங்கர மழை எடுக்குது. கேமரா எல்லாம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது நைட்டு கேமராவில். பாத்ரூமாக போட்டு பெங்களூர் வண்டியெல்லாம் வந்துருச்சாட்டுருக்கு பஸ்ஸு. 3 மணிக்கு. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா வேலூர் பக்கத்தில் வந்துட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது. வேலூரில் வந்து நமக்கு வெயில் தான் பயங்கரமாக இருக்குது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் காலையில் பாருங்கள் கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஒரு 7 மணி நல்லா மிஸ்டாக பயங்கரமாக இருக்குது. இப்போ வந்து அப்படியே வேலூர் பக்கத்தில் வந்துட்டோம். அப்புறம் வந்து அப்படியே இங்கே ஒரு அர்பிதா ஹோட்டல் வந்துருக்கு. அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே அங்கேருந்து கிளம்பலாம். இந்த அர்மிதா ஹோட்டல்னு சொல்லிட்டு வேலூரில் திருப்பதி போகிற வழியில் இருக்குது. இது பாருங்கள் எப்படி பயங்கரமாக பண்ணியிருக்காங்களா. ஏதோ ஃபால்ஸ்லேருந்து வர மாதிரி. ஹோட்டலும் ஓகேங்க, ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே கிளம்ப வேண்டியது.
இப்போ திருப்பதி போய்கிட்டுருக்கோம். வேலூர் டு திருப்பதி ரோடு வந்து இது எப்படின்னா, லிட்ரலி வந்து புஷ்பா படத்தில் பார்த்த மாதிரி தான் இந்த ஏரியாலாம் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக 2 சைடும் வந்து இந்த பிளேஸ் மட்டும்தான் ரோடு வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது. இது எல்லாமே நல்லா தான் இருக்குது ரோடு. ஃபஸ்ட்டெல்லாம் வரும்போது திருப்பதி டு வேலூர் வர்றதுக்குள்ளேயே ஒரு வழி ஆயிடுவோம். இப்போ வந்து இந்த கேப்பு வந்து ரோடு சூப்பராக இருக்குது. இந்த கொஞ்சம் கேப்பு தான் வந்து ரோடு வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது. அப்படியே இங்கேருந்து அப்படியே மேலே திருப்பூர் சிட்டூர் பக்கத்தில் ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா அதுலேருந்து ரோடு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இது கவர்மெண்ட் பஸ், அது ப்ரைவேட் பஸ். தீரம் நதியாரம் ஒன்றில் பார்த்த மாதிரியே தெரிஞ்சுங்க பஸ்ஸு. நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம ஹைவே ஏறிட்டா நல்லாவே இருக்குது ரோடு. நம்ம வாட்டுக்கு ஸ்பீடாக ஜாலியாக போயிடலாம். இந்த டயர்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ வந்து திருப்பதி கீழே அடிவாரம் போட்டோம். இப்போ இங்கே என்ன பண்ணோன்னா நிறைய வெஹிக்கிள்லாம் இங்கே வந்து நம்ம வெஹிக்கிளை நம்ம ட்ரெஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு இங்கேருந்து திரும்ப வந்து ஏறி மேலே திருமலைக்கு போனோம். இப்போ வந்து நம்ம வெஹிக்கிள் விட்டு இறங்கிட்டு இந்த கிராசிங் செக்யூரிட்டி செக்கில் முடிச்சுட்டு அந்த சைடு போனோம். என்ன பிளேஸு என்ன பிளேஸு இப்போ கீழே திருமலை அடிவாரத்துலேருந்து இப்போ திருமலைக்கு போகிறோம். வண்டியெல்லாம் ஸ்கேன் பண்ணி நம்ம பேக்லாம் செக் பண்ணி இப்படி இந்த வழியில் மேலே அனுப்புவாங்க. நம்ம கார் வந்துச்சுன்னா இங்கேருந்து மேலே போயிடும். நம்ம லாட்ஜி எங்கே நிற்கிது, அங்கே நிற்கிது. இப்போ அதில் கட்சிக்கொடி வந்து இந்த வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் விட்றாங்க. இப்போ வந்து செக்கிங்லாம் முடிச்சுட்டு மேலே கிளம்பிட்டோம். இப்போ வந்து இங்கே ஒரு டைமிங் இருக்குது. இங்கே வந்து காரு வந்து மினிமம் ஒரு 1/2 hour கழித்து தான் மேலே போய் ரீச் ஆகணும்னு ஒரு டைமிங் இருக்குது. இல்லைன்னா ஸ்பீடாக வந்துருமான்னு சொல்லிட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் அப்படியே மெதுவாக மேலே கிளம்ப வேண்டியது. முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். 3:15 உள்ளே போனோம். கரெக்டாக 6:30 ஆயிடுச்சு. 3 மணி நேரம் வச்சு தூங்கிட்டாங்க. நம்ம என்ன பண்ண போனால் இன்றைக்கி அப்படியே இங்கே எங்கேயாவது ரூம் பார்த்து ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு கிளம்பலான்னு இருக்கோம். ஓகே, பாய்.
வந்து தரிசனம்லாம் முடிச்சுட்டு இப்போவே வந்து ஒரு 8:30 ஆயிடுச்சு. சரி அப்படியே இங்கேயே தங்கி போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்த ஹோட்டல் தான் ராஜ் பார்க்கு. லாஸ்ட் டைம் இந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தோம், செமையாக இருந்துருந்துச்சு. அதனால வந்து நாங்கள் இங்கே செக்இன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு செக்இன் பண்ணிட்டோம். போய் ரூமெல்லாம் காமிக்கிறோம் எப்படி இருக்குன்னு. ஓகே வாங்க போகலாம். லக்கேஜ் எடுத்துகிட்டு போயிடலாம். வாங்க, இன்னைக்கு இதான் நம்ம ரூம். ஃபஸ்ட்டு உள்ளே வந்தவொடனே வந்து என்ன இருக்குது, காடில் இருக்குது. வாங்க வாங்க உள்ள வாங்க. ஆனால் தான் இங்கே வந்து பெரிய மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த மிரரில் வந்து லேம்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க, நல்லா பிரைட்டான மூஞ்சி தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் ஒர்க்கிங் டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பெட்டு 2 பெட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா பெட்டு கட்டதுனால 2 கொடுத்துருக்காங்க. அதை விட வந்து முக்கியமானது என்னென்னா இதுதான் வியூ. பாருங்கள், செம்ம வியூ கொடுத்துருக்காங்க. நல்ல வியூ இருக்கிற ரூமாக கொடுத்துருக்காங்க நமக்கு. அவ்வளோதான். அது வந்து என்னது இன்னமும் ஃப்ளைட் போகுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஒர்க்கிங் சேர் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு சோஃபா, அப்புறம் ஒர்க்கிங் டேபிள், டிவி, சென்ட்ரலைஸ்டு ஏசி, பெட்டு செமையாக இருக்குது. அப்புறம் ஒரு கபோர்டு, அப்புறம் வந்து இங்கே வந்து காஃபி மேக்கரு, அப்புறம் 2 வாட்டர் பாட்டில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி டீ டிப் பண்ணி குடிக்கிறதுக்கு காஃபி பவுட்ரு பார்த்தீங்களா. அப்புறம் இது சுகரு, பால் பவுட்ரு, அப்புறம் வந்து டென்டல் கிட்டு கொடுத்துருக்காங்க. டென்டல் கிட்டுமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர். அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த ட்ராயிங்கு ஃபோட்டோ நல்லாயிருக்கு. இப்போ வந்து நம்ம கீழே போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு இங்கேருந்து கோயம்புத்தூர் போக வேண்டியதான். ஓகே போகலாம். நம்ம வந்து 5th ஃப்ளோரில் இருக்கோம். இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம் சாப்பிட்றதுக்கு. போய் சாப்பிட்டுட்டு தூங்கிக்கலாம். டயர்டாக இருக்குது.
பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து கிளம்பி வந்துட்டுருக்கோம். இப்போ வந்து ரோடு நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ வந்து வேலூர் போயிட்டு அங்கேருந்து அப்படியே மெதுவாக கிளம்ப வேண்டியதான். இப்போ வந்து அந்த தொப்பூர் அந்த ஆக்சிடெண்ட்லாம் பயங்கரமாக நடக்கும்ல, அந்த இடத்துக்கு வந்தாச்சு. லாரியெல்லாம் வந்து மெதுவாக தான் போய்க்கிட்டு இருக்கு. இங்கே இன்ஸ்ட்ரக்ஷனும் பயங்கரமாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இதில் வந்து அப்படியே மூவ் ஆகிட்டு அப்புறம் இதை தாண்டினா ஒரு டோல்கேட் வரும். டோல்கேட் வந்து சேலம் வந்துடும். அப்புறம் மழை பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இந்த சைடெல்லாம் கொஞ்சம் நல்ல மழை இருந்துச்சு. அப்புறம் இங்கே வர வர அப்படியே கம்மியாயிடுச்சு. இப்போ அந்த தொப்பூர் கணவாய் இது வந்து சேஃபாக போகணும். இந்த இடம் மட்டும் பயங்கர இது. இதை தாண்டிட்டு அப்புறம் நம்ம போயிட்டு சேலம் போயிடலாம். சேலம் போயிட்டு நைட்டு ஒரு 9:30 10க்குள்ளே வீட்டுக்கு போயிடலாம்னு நினைக்கிறோம். ஓகே, பார்க்கலாம்.